திருச்செந்தூர் கடற்கரையில் தொடர் கடல் அரிப்பு ஏற்படும் நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், அதிகாரிகள் யார் யாரெல்லாம் ஆய்வு செய்து வருகின்றனர்? மேலும் வல்லுநர்களும் உடன் இருக்கிறார்களா? விவரங்கள். நிச்சயமா. அதாவது தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரை பகுதியில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தொடர் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் தற்போது இந்த இடத்தில் ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது விளங்கி வருகிறது. தினந்தோறும் இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். அது மட்டுமல்லாமல் திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் என்பது வருகை தருவார்கள். இந்த நிலையில் தான் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு என்பது அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சுமார் 10 அடி ஆழத்திற்கு இந்த கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பக்தர்கள் அந்த பகுதியில் குளிக்க முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வந்தது. இந்த நிலையில் இது குறித்து பலமுறை நம்ம புதிய தலைமுறை செய்தி வாயிலாக வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அதே போல் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் IIT குழுவினர், அதே போல் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், அதே போல் மீன்வளத்துறை அதிகாரிகள் என அனைவரும் தற்போது இந்த கடற்கரை பகுதியில் ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டதன் காரணம் என்ன, அதை தடுப்பதற்கான என்ன வழிமுறைகள் என்பது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்களிடம் அமைச்சர் மற்றும் கனிமொழி MP கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து IIT குழுவினர் இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக அரசுக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஒரு தகவல் என்பது கிடைத்துள்ளது. அதன் பிறகு இதன் எந்த மதிப்பீட்டில் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையில் தொடர் கடல் அரிப்பு ஏற்படும் நிலையில் அதிகாரிகள் மற்றும் IIT ஆய்வுக்குழுவினரும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைமணி செல்வம்.